இந்த வீடியோவில் நாம் தேங்காய் பிஸ்கெட் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தேங்காய் பிஸ்கெட் செய்வதற்கு நான் வந்து அரை கப் அளவுக்கு நல்லா தேங்காவை துருவி எடுத்துருக்கேன். அதை போட்டு நம்ம பேனில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, ப்ரௌன் கலராக வர தேவையில்லை, நல்லா சூடு ஏறினா போதும். இப்போ வந்து அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா பூ மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி பூ மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஜாரில் அரை கப் அளவுக்கு சர்க்கரையை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 ஏலக்காவை போட்டுக்குங்க வாசனைக்கோசரம். ஒரு பவுல் எடுத்துக்குங்க. பவுல் எடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த சர்க்கரையை அதில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த சர்க்கரையும் அந்த நெய்யும் நல்லா கலந்துக்கிட்டோம். உண்டை உடச்சல் இல்லாமல் கலந்துக்குங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு அதையும் நல்லா கலந்துக்குங்க. இப்போது 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்குங்க. போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதை எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்குங்க. அந்த கப்புலேயே அரை கப்பு எடுத்துக்குங்க. 1.5 கப்பு மைதா மாவு எடுத்துக்குங்க. அரைச்சி வச்சிருந்த தேங்காவை அதில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்துக்குங்க. இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குங்க. உருண்டையாட்டம் பண்ணுற அளவுக்கு கலந்துக்கணும். பாருங்கள், உள்ளே இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிஸ்கெட் நல்லா வரும். இப்போ கொஞ்சம் கீழே வந்து அந்த மைதா மாவை பொடி பண்ணிவிட்டு நம்ம இதை தட்டிக்கலாம். இது மாதிரி தட்டிக்குங்க. தட்டிக்கினே இருந்தீங்கன்னா அழகாக வந்துடும். இல்லைனா ஒரு பூரிக்கட்டையை எடுத்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா தட்டையாக உருட்டிக்குங்க. இப்போ வந்து நம்ம ஷேப்புக்கோசரம் கார்னரில் கட் பண்ணி எடுத்துடலாம். 4 சைடும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துடுறேன். இதை நீங்கள் அடுத்த வாட்டி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து முந்திரி பருப்பை நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருந்தோம்ல, அதை மேலே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க அழுத்தி. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்து நம்ம அவனில் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து அவனை வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 170 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ட்ரேயில் எடுத்து வச்சு நம்ம இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். அதுக்குள்ளே 170 டிகிரி செல்சியஸில் 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் உள்ளே வச்சு பேக் பண்ணிக்கோங்க இதை பிஸ்கெட்டை. இப்போ வந்து 12 நிமிஷம் எடுத்துருக்கு. எனக்கு நல்லா பேக் ஆகி வந்திருக்கு பிஸ்கெட்டு. நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு புட்டு பாருங்கள். பிஸ்கெட் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. தேங்காய் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.